பலனையும் நன்மையை அனுபவிக்கும்படி கொடுத்தீங்க. நாங்கள் அவங்களோடு கூட இருந்தவங்க தான் ஐயா, அவங்களோடு கூட இருந்தவங்க தான். பலனையும் நன்மையை அனுபவிக்கும்படி எங்களுக்கு கொடுத்தீங்க, உண்மைதான். உங்களை பின்பற்றி வந்தோம், அதனால பலனையும் நன்மையும் கொடுத்தீங்க, உண்மைதான். ஆனால் அநேக நேரங்களில் அந்த ஆசீர்வாதமாய் வந்த பணமானது டாக்டர்கிட்டையோ வட்டிக்காரங்கிட்டையோ இல்லை மெடிக்கல் ஷாப்புக்கோ இல்லை லாயருக்கோ எங்கோ போயிட்டு இருக்குது, எங்கோ போயிட்டு இருக்குது. காரணம் என்ன? நான் சொல்லல, நீங்க நல்லா இருக்கணும் தானே கொடுத்தாரு, நல்லா இருக்கணும் தானே கொடுத்தாரு. ஆனா நல்லா இருக்க வேண்டிய நீ இப்படிப்பட்ட நஷ்டங்களுக்கு உட்படுறிய. ஏன்? ஏன்? உன் கிரீடத்தை இழந்து போகாதபடிக்கு தேவன் சொன்ன கட்டளைகளை விட்டு விலகி போகாது. என்ன சொன்னாரு கேட்கறேன்னு சொல்லு, என்ன சொன்னாலும் கேட்பேன் சொல்லு. அப்படின்னா உன் கிரீடம் வேற ஒருத்தனுக்கு போகாது. இல்லைன்னா கிருபையும் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. நம்முடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உன்னுடைய ஆசீர்வாதம் வேறு ஒருவனுக்கு போகாதபடிக்கு அதை காத்துக்கொள். உன்னுடைய ஆசீர்வாதம் அது வேறு ஒருவனுக்கு போகாதபடிக்கு அதை காத்துக்கொள். நல்ல கவனிச்சிங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 17வது வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. என்ன சொல்லு பாருங்க, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நல்லது எல்லாமே அவர் தான் தர்றாரு, நல்லது எல்லாமே தர்றாரு. யாருக்கு தர்றாரு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல. எந்த நல்லது வந்தாலும் அவர்கிட்ட தான் வருது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாரா, எல்லாருக்கும் கொடுக்கிறாரா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 25வது வசனம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். போதும். என்ன சொல்லுது பாருங்க வேதம், எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். யாருக்கெல்லாம் கொடுக்கிறாரு? எல்லாருக்கும். கிறிஸ்தவனுக்கும் சரி, பேர் கிறிஸ்தவனுக்கும் சரி, ரட்சிக்கப்பட்டவனுக்கும் சரி, ரட்சிக்கப்படாதவனுக்கும் சரி, இந்துக்கும் சரி, முஸ்லீமுக்கும் சரி, கடவுள் இல்லைன்னு சொல்றவனுக்கும் சரி, எல்லாரையும் அவர் தான் படைச்சார். எல்லாரையும் அவர் படைச்சதுனால எல்லாருக்கும் அவர் தான் கொடுக்கிறார். ஏன்னா நம்ம முதல்ல வாசிச்சோம், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் கிடையாது. அவங்க கிறிஸ்டியன் அதனால கொடுக்கணும், இவங்க இந்து கொடுக்கூடாது அப்படிலாம் கிடையாது. அவர்கிட்ட படைச்சதே அவர் தான். ஆகையினால எந்த மாறுதல் இல்லாமல் எல்லாமே கொடுக்குறார், எல்லாருக்கும் கொடுக்குறார். இப்போ தாவீது, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீது என்ன சொல்றான் பாருங்க. 23வது சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். என்ன சொல்றாரு சங்கீதக்காரன் தாவீது? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையவே மாட்டேன். அப்படின்னா தாழ்ச்சினா குறைவு, நான் குறைவுபட மாட்டேன். ஏன்? கர்த்தர். அப்போ அவர் மேய்ப்பராக இருந்தால் கொடுப்பாரா? ஆங்கிலத்தில் நமக்கு எல்லாம் தெரியும், ஷெப்பர்டுன்னு இருக்கும். அந்த மேய்ப்பருங்கிற இடத்துல ஷெப்பர்டுன்னு இருக்கும். ஷெப்பர்டுனா யார் தெரியுமா? ஆடு மேய்க்கிறவன் இல்லை, செம்மறி ஆடு மேய்க்கிறவன். வெள்ளாட்டுக்கு கோட்டுன்னு தான் பேர், அதுக்கு மேய்க்கிறவன் பேர் என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் அப்படின்றான். அவர் என்னுடைய, அதாவது மேய்ப்பன். நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே பாம்பன் பகுதியில் ஊழியத்துக்கு சென்றிருந்தேன். அப்படி போகும்போது காலையில் 7 மணிக்கு பொழுது விடிஞ்சிச்சு. பாம்பனுக்கு ஒரு 10:30 மணிக்கிட்ட போய் சேரும் அந்த ட்ரெயின். நான் சைடில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். 2 சம்பவத்தை பார்த்தேன். ஒன்று, ஒரு மேய்ப்பன் ஒரு கோலை இப்படி பிடிச்சிட்டு முன்னால் போயிட்டே இருக்கான். பின்னால் திரும்பி பார்க்கவே இல்லை. பின்னால் வர்றதெல்லாம் செம்மறி ஆடு. அவன் அந்த ஆட்டை பார்க்கவே இல்லை. இவன் போயிட்டே இருக்கிறான். செம்மறி ஆடு அத்தனையும் பின்னால் போயிட்டு இருக்குது. தலையை ஆட்டி 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 போயிட்டு இருக்குது. கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தேன், வெள்ளாடு, கிட்டத்தட்ட ஒரு 50 கிட்ட ஆடு இருக்கும். இப்போ இந்த வெள்ளாடு மேய்க்கிறவன் என்ன பண்ணா, வெள்ளாடை முன்னால் விட்டு, ஏய் சு சு அந்த பக்கம் போகாத, சு இந்த பக்கம் போகாத, சு இந்த பக்கம் போகாத அப்படின்னு விரட்டிக்கிட்டு இருந்தான். ஆனால் செம்மறியாடு மேய்க்கிறவன் தான் அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். செம்மறியாடு மேய்க்கிறவன் பேர் என்ன? ஷெப்பர்ட். ஏன்? அந்த செம்மறியாடு பேர் ஷீப். கவனமாக கேட்டுங்க. இப்போ நம்ம ஷீப் தானா இல்லை கோட்டா? கோட்டுன்னு அடிச்சு ஏய்
அப்படி பண்ணாத இப்படி பண்ணாதன்னு விரட்டிட்டு இருக்கணும். நான் சரியான ஊழியக்காரனா இருக்க மாட்டேன். இயேசுவை பார்த்தீங்கன்னா நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்னே போவான். நானும் சொல்றேன், உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன்னா உங்களுக்கு ரோல் மாடலா இருந்து நான் உங்களுக்கு முன்னால போகணும். என்னைய பார்க்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உன்னை ஆண்டவரை பாரு, அடுத்தது என்ன பாருன்னு தான் சொல்லுவேன். அவனை பார்க்காத இவனை பார்க்காத. நான் உன்னை நடத்துற மேய்ப்பன் ஷெப்பர்ட். அவர் குட் ஷெப்பர்ட், நல்ல மேய்ப்பன். இப்போ கொஞ்சம் கவனமா கேட்டுங்க. சொல்றாரு தாவீது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஏன்? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துகிறார். இப்போ அந்த ஆட்டை குறித்ததான கரிசனை யாருக்கு? மேய்ப்பனுக்கு. மேய்ப்பன் முன்னால் போகிறான்னா என்ன நீ சரியாக ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். அவர் முன்னால் போகிறாரு. அவர் எங்கே மேய்க்கிறாரு? புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரிலும் கொண்டு போய் விடுகிறார். ஓகே, ரைட். இப்போ ஆண்டவர் நம்மளை மேய்க்கிறாருன்னா நம்மளை ஒரு குறை வராது. இப்போ அவன் என்ன சொல்கிறான்? எதுவும் தாழ்ச்சி நமக்கு வராது. இயேசு நமக்கு மேய்ப்பராக இருந்தா. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ அவன் என்ன சொல்கிறான்? 6ஆம் வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என்ன சொல்றாரு இங்கே? நான் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஏன் அப்படி தொடருது? நல்லதோ கிருபையோ என்னை தொடர்ந்து வரும். ஏன் ஏன் ஏன்? நான் அவர் பின்னால போயிட்டு இருக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், ஆகவே அவர் புல்லுள்ள இடங்களை மேய்ச்சிட்டு போறாரு. நான் அவர் பின்னால போயிட்டு இருக்கிறேன். இப்போ அவர் பின்னால போறதுனால என்ன சொல்றது? நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வரும். அப்புறம் என்ன சொல்றான்? என் ஜீவனுள்ள நாளளவும் அப்படின்னு போடுறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். அப்போ நான் இயேசுவை மேய்ப்பராய் கொண்டு அவர் முன்னால் போகும்போது நான் பின்னால் வர்றேன் அப்படின்னா, என் வாழ்க்கையில் ஜீவன் இருக்கிற வரைக்கும் எனக்கு நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆமென். உங்களை நீங்கள் இயேசுவை கடைசி வரைக்கும் நீங்கள் இயேசுவை பின்பற்றி வாழ்ந்தீங்கன்னா நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வரும். ஏன்னா நன்மை கொடுக்கறது யாரு? அவர் தான். வரம் கொடுக்கறது யாரு? அவர் தான். கிருபை தொடர்ந்து வரும். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வீட்டிலே. இப்போ உயிர் இருக்கிற வரைக்கும் எனக்கு நல்லதே கிடைக்கும். அப்புறம் முடிவு வருது, கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நான் நிலைத்திருப்பேன். இப்போ கடைசியில் முடிவு எங்கே போகிறான்? ஆண்டவருடைய வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் நான் காலாகாலமெல்லாம் அவருடைய வீட்டில் இருப்பேன்றான். எதனால இப்படி நடக்குது? இவனுக்கு நன்மையும் கிருபையும் தொடருது. முடிச்ச பிறகு காலகாலமெல்லாம் அவருடைய வீட்டில் போய் குடியிருக்க போகிறான். எப்போ? அவர் என்னுடைய மேய்ப்பனாக இருக்கும்போது, நான் அவரை பின்தொடர்ந்து போகும்போது நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். அதோடு மாத்திரமில்லை, என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுங்க, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை காலகாலமெல்லாம் நிலைச்சிருப்பேன். அருமையானவர்களே, நீங்களோ நானோ ஆண்டவரை பின்பற்றும் போது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் குறைவே வராது. இந்த உலகத்தில் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதம் குறைவே வராது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், முடித்த உடனே அவருடைய வீட்டில் போய் நம்ம வாழ்ந்துருவோம். ஓகே, சரி. இப்போ இயேசு என்ன சொல்கிறார் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 25வது வசனம். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். இயேசு நினையாத நாளிகளே வருவார். உங்களுக்கு உள்ளது யார் கொடுத்தது? உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் அதை பற்றி கொண்டிருங்கள். நமக்கு உள்ளது யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். ஏன்? நம்ம அவரை பின்பற்றி போனதுனால கர்த்தர் நமக்கு நன்மையை தந்தார். அப்படி நல்லது தந்த போது அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், நல்லது தந்திருக்கிறேன். நீங்கள் அதை என்ன பண்ணுங்க? நான் வரும் வரைக்கும் அதை பிடிச்சிங்க. உங்களுக்கு நன்மை கொடுத்ததெல்லாம் யார் தான்? ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மை கொடுத்ததெல்லாம் யார் தான்? கர்த்தர் தான். என்ன சொல்றது வேதம்? அவர் வருகிற வரைக்கும் அதை நான் உங்களுக்கு தந்ததை பற்றி கொண்டிருங்கள். பிடிச்சிங்க, விட்டுறாதீங்க. உங்களுக்கு நான் தான் தந்தேன். இப்போ ஒரு 5 காரியங்கள் அவனுக்கு தந்ததை எப்படி நம்ம
அதாவது நம்ம விட்டு அது காரியம் விலகி போகுது, அதை பற்றி கொள்ள முடியாமல் போயிடுது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். நெகேமியாவின் புஸ்தகம், யோபுவுக்கு முன்னால் எஸ்தர், எஸ்தருக்கு முன்னால் நெகேமியா. நெகேமியா 9வது அதிகாரம் 36வது 37வது வசனங்கள். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். நல்லா கவனிச்சிங்க. இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். தேவ ஜனங்கள் தேவனுடைய சமூகத்திலே கும்பிடுறாங்க, நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். இவங்க ஒரிஜினல் அடிமைகளா? நோ, மீட்கப்பட்டவங்க. இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க பாருங்க. இதோ பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். உங்களை பின்பற்றி வந்தாங்க ஜனங்கள், தேவ ஜனங்கள். அது நிமித்தமா நீங்க என்ன கொடுத்தீங்க? பலனையும் நன்மையை அனுபவிக்கும்படி கொடுத்தீங்க. நாங்கள் அவங்களோடு கூட இருந்தவங்க தான் ஐயா, அவங்களோடு கூட இருந்தவங்க தான். பலனையும் நன்மையை அனுபவிக்கும்படி எங்களுக்கு கொடுத்தீங்க, உண்மைதான். உங்களை பின்பற்றி வந்தோம், அதனால் பலனையும் நன்மையும் கொடுத்தீங்க, உண்மைதான். ஆனால் நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் இப்பொழுது நாங்கள் எப்படி இருக்கிறோம்? அடிமையாக இருக்கிறோம். ஐயா, நாங்கள் உங்களை தான் பின்பற்றி வந்தோம், அதற்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க ஜனங்களுக்கு. ஆனால் இன்றைக்கோ நீர் கொடுத்த இந்த தேசத்திலே அடிமைகளாகிவிட்டோம். தேவ ஜனங்களை விடுவித்தவர் தான், ஆனால் இன்றைக்கோ அடிமைகளாய் மாறுகிறார்கள். நல்லா கவனிச்சிங்க. இந்த அடிமைகள் ஆன அது எப்படின்னு சொல்லி பாருங்க. வசிங்க அடுத்த வசனம். அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். என்ன சொல்றது? எங்க நாங்கள் நல்லா இருந்தாங்க, உங்கள் பின்னால் வந்துக்கிட்டு இருந்தோம். எங்கள் தேசத்தின் பிதாக்களுக்கு நீங்கள் எல்லாம் கொடுத்தீங்க, எல்லாம் கொடுத்து இந்த தேசத்தில் நீங்கள் வாழுங்கன்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கோ நாங்கள் ஐயோ அடிமையாகிவிட்டோம். எப்படி அடிமையாகிவிட்டோம்? எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்கல. ஆகவே எங்களுடைய வருமானம் எங்கள் பாவத்தின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாய் போகிறார். அப்படியானா வருமானம் கொடுத்தாரா? வருமானம் கொடுத்தார், திரளான வருமானம் கொடுத்தார். எங்கள் ராஜாக்களுக்கு திரளாய் போகிறதுன்னா அப்போ திரளான வருமானம் இருந்திருக்குது. ஆண்டவரை பின்பற்றி போகும்போது திரளான வருமானம் கொடுத்திருக்கிறார். ஆனால் இப்பொழுதோ எங்களுடைய திரளான வருமானம் எங்கே போகுது? ராஜாக்களுக்கு போய் விடுகிறது. ஐயா, நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோமே, ராஜாக்களுக்கு போகுது. ஏன் போச்சுதான்? எங்கள் பாவத்தின் நிமித்தம் எங்கள் ஆசீர்வாதம் திரளாய் எங்கே போச்சு? மற்றவங்களுக்கு, ராஜாக்களுக்கு போச்சு. அருமையான சௌரனே சௌரியே, தேவன் உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தது உண்மைதான். அவரை பின்பற்றி போன உன்னை ஆசீர்வதித்தது உண்மைதான். நன்மையும் கிருபையும் கூட தொடர்ந்து வரும்படி செய்தது உண்மைதான். ஆனால் இன்றைக்கோ உன் குடும்பத்தில் இருக்கிற அநேக ஆசீர்வாதம் இழந்து போய் நிற்கிறிய. அது உன்னை விட்டு போயிட்டே இருக்குது. பிரதர், நல்ல வருமானம் தான், ஆனால் டாக்டருக்கே போகுது. பிரதர், என் பணம் டாக்டருக்கே போகுது. என் பிள்ளைகள் ஊதாரித்தனமாக இருந்தால் அதை செலவு பண்ணுறாங்க. ஐயோ, என் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல. என் பணம் மெடிக்கல் ஷாப்புக்கே போகுது, என் பணம் வட்டிக்காரங்கிட்டே போகுது. நிறையா சம்பளம் தான் கொடுத்தீங்க, நிறைய பணம் தான் எனக்கு சம்பாதிக்க வச்சிங்க. ஆனால் இதெல்லாம் அநேக சம்பளம், அநேக பணம் இப்படி எல்லாம் போகுது ஐயா. அநேக ராஜாக்களுக்கு போன மாதிரி அநேக டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது ஐயா. சாப்பிட்றதுக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்படுறோம். அருமையானவளை நல்லா கவனிச்சிங்க. அவங்களுக்கு கொடுத்தது யார்? பணம் கொடுத்து ஆசீர்வாதம் தந்தது யார்? கர்த்தர். இப்போ ஏன் இது அடுத்தவங்களுக்கு போச்சு? அவர்கள் பாவத்தின் நிமித்தம் இருக்கு. சௌரனே சௌரிய கேள், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தனால ஆசீர்வாதம் வந்திருக்குது. ஆனால் அநேக நேரங்களில் அந்த ஆசீர்வாதமாய் வந்த பணமானது டாக்டர்கிட்டையோ வட்டிக்காரங்கிட்டையோ இல்லை மெடிக்கல் ஷாப்புக்கோ இல்லை லாயருக்கோ எங்கோ போயிட்டு இருக்குது, எங்கோ போயிட்டு இருக்குது. காரணம் என்ன? நான் சொல்லலை, எங்கள
வருமானங்கள் அநேகம் போயிடுச்சு. எதனால தெரியுமா? எங்கள் பாவத்தினால. ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். உங்களுக்கு நான் தான் கொடுத்தேன். அது பத்திரமா வச்சுக்கங்க. ஆனால் அது உங்களுக்குரியது. நீ அடுத்தவங்களுக்கு போகிற மாதிரி நடந்துடாது. வருமானம் நல்லா தான் கொடுத்தாரு, ஏராளமான வருமானம் ராஜாக்களுக்கு போகுதே. இப்போ நாங்கள் குறைஞ்ச வருமானத்தில் சாப்பிட வேண்டி இருக்குதே. சௌரிய நல்ல கவனமாக கேட்டுக்கோ. ஆசீர்வாதம் தந்தது யாரு? கர்த்தர் தானே. நீ அவரை பின்பற்றும் போது ஆசீர்வாதம் தந்தார். உண்மைதானே? ஆனால் இப்போ அந்த ஆசீர்வாதம் ஏன் வட்டிக்காரனுக்கும் அவங்க மெடிக்கல் ஷாப்புக்கும் கடங்காரனுக்கும் போயிட்டே இருக்குது? நான் சொல்லலப்பா, எங்கள் பாவத்து நிமித்தம் ராஜாக்களுக்கு திரளாய் போகுதுப்பா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவன் தந்த ஆசீர்வாதம் தக்க வைக்க தெரியல நமக்கு. ஏன் போச்சுது? பாவம் செய்யறதுனால. அப்போ பாவம் செய்யாம தாவீது சொன்னான், என் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அவன் தீமைக்கு போகிறவன் அல்ல, நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதம் பாவத்தின் நிமித்தம் எங்கெங்கேயோ போயிடுச்சு. போகுது. நீங்கள் அதை யோசிச்சிங்களா? தேவன் தந்த ஆசீர்வாதத்தை தக்க வைக்க தெரியலையே. ஆண்டவர் தான் சொன்னார், உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பிடிச்சிங்க. நான் தான் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா கவனிச்சிங்க. உபாகமம், நம்முடைய பணம் பாவத்தினால தேவையில்லாமல் போகுது. டாக்டர்கிட்ட, மெடிக்கல் ஷாப்புக்கு, அங்கங்க. உபாகமம் 28வது அதிகாரம் 47-48 வசனம். சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். சகலமும் பரிபூர்ணமாக இருக்கு. நான் தான் உனக்கு கொடுத்தேன். நல்லா இருக்கணும் தான் கொடுத்தேன். நீ என்னை பின்பற்றி வந்த, ஆகினால உனக்கு நன்மையும் கிருபையும் தொடர வச்சேன், பரிபூர்ணமாக இருக்க வச்சேன். ஆனால் நீ மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் பாவத்துக்கு போயிட்ட. மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கர்த்தரை சேவியாமல் பாவத்துக்கு போயிட்ட சொல்லிட்டு சகலமும் குறைவுபட்டு நான் தான் கொடுத்தேன். நெகேமியாவில் சொன்னாங்க, ஐயா நீங்க கொடுத்த பணம் ஏராளம் உண்டு, ஆனா ஏராளமா ராஜாக்களுக்கு போகுதே. இப்போ சொல்றாங்க, நீங்க தான் கொடுத்தீங்க, ஆனா இப்போ சகலமும் குறைப்பட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீருமட்டும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். அருமையான சௌரிய கவனமா கேட்டுக்கோ. என்னமா நான் எல்லாம் கொடுத்தேன், வளமா வாழட்டுன்னு கொடுத்தேன், மகிழ்ச்சியோடு நீ தேவனை பின்பற்றி வரணும்னு கொடுத்தேன். ஆனால் நீயோ என்ன செஞ்சிட்ட? உதாசீனமா வாழ்ந்து பாவம் செஞ்சு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு தேவனை சேவிக்காம பாவத்துக்கு போக ஆரம்பிச்சிட்ட. அதனால இப்போ என்ன வந்துருச்சு? பட்டினி. அதனால என்ன வந்துச்சு? தாகம். அதனால என்ன வந்துச்சு? நிர்வாணம். ஐயோ, நல்லா இருந்தவங்கப்பா, நல்லா இருந்தவங்க, நல்ல வசதியா இருந்தவங்க இப்போ குறைஞ்சு போயிட்டாங்க. அதை தக்க வைக்க தெரியல. நான் தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது, மேன்மையா வச்சதே நான் தான். ஆனா நீங்களோ மனமகிழ்ச்சியோடு என்னை சேவிக்காமல் பாவம் செய்தது நிமித்தமாக உங்கள் ஆசீர்வாதம் எங்க போயிடுச்சு? தேவையில்லாம இடத்துக்கெல்லாம் போயிடுச்சு. அருமையான தேவஜனமே நல்லா கேள். உனக்கு நான் தான் ஆசீர்வாதத்தை தந்தேன். அந்த ஆசீர்வாதத்தை தக்க வச்சுக்கோ. உனக்கு உள்ளதை நான் வரும் வரைக்கும் நீ என்ன பண்ணு? அதை காத்துக்கொள். உனக்கு உள்ள ஆசீர்வாதத்தை தக்க வச்சுக்கோ. எங்க பாவம் செஞ்சா நீங்க தேவனால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் எங்கெங்கேயோ போயிடுவீங்க. டாக்டர்கிட்ட போயிடும், இல்லை வட்டிக்காரங்கிட்ட போகும், இல்லை கோர்ட்டுக்கு போகும், அப்படி போகும். ஆனால் உங்களுக்கு இதுக்காக கொடுத்தாரு பணம், ஆசீர்வாதம்? நீங்க நல்லா இருக்கணும் தானே கொடுத்தாரு. ஆனால் நல்லா இருக்க வேண்டிய நீ இப்படிப்பட்ட நஷ்டங்களுக்கு உட்படுறிய. ஏன்? பாவம்.
இந்த காலை வேளையில் வந்திருக்கிற அருமையான தேவஜனமே, தேவன் உனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம் அடுத்தவனுக்கு போகாதபடிக்கு அதை தக்க வச்சுக்கோ. பரிசுத்தமாய் வாழுகிறவனாய், பரிசுத்தமாய் வாழுகிறவளாய். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. என்னங்க? அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்று எழுதியிருக்கிறது. கண்காணிப்புன்னா என்ன? அவனுக்கு உண்டான வேலை. அவன் வேலை யார்கிட்ட போகுது? யாருக்கு போகுது? அடுத்தவனுக்கு போகுது. இந்த வேலையை கொடுத்தது யாரு? அப்போஸ்தலன் என்கிற பட்டத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்க வச்சது யாரு? இயேசு. இயேசு தான் அப்போஸ்தலனா மாத்தினார் அந்த யூதாஸ் காரியத்தை. ஆனால் இப்பொழுதோ அவனுக்கு உண்டான கண்காணிப்பாகிய அப்போஸ்தலர் பட்டம் மத்தியா என்கிறவனுக்கு போச்சு. மத்தியா என்கிறவனுக்கு போச்சு. ஏன் போச்சுது? ஏன் போச்சுது? அவனை உத்தியோகத்தில் வச்ச இயேசுவுக்கு துரோகம் பண்ணிட்டான். துரோகம் பண்ணாங்க. யார் உத்தியோகத்தில் வச்சாங்களோ அவங்களுக்கே துரோகம் பண்ணாங்க. சௌரனே, சௌரியா, நல்ல கவனிச்சுக்கோ. உன்னை கர்த்தர் வேலை கொடுத்து நல்ல வேலையில் வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த வேலையில் வச்ச அவங்களுக்கு நீ துரோகம் பண்ணாத. வேலையை இழந்துருவேன். வேலையை இழந்துருவேன். வேலையை தந்தது யாரு? கர்த்தர். மேலே எஜமான வச்சது யாரு? கர்த்தர். இப்போ அவங்க மூலம்தான் உன்னை வேலைக்கு வச்சாரு. நீ அவங்களுக்கே வேட்டு வச்சா உன் வேலை யாருக்கு போயிடும்? இன்னொருத்தருக்கு போயிருங்க. நீ உன் முதலாளி இருக்கிறானே, அவன் ஒன்றை வச்சான் வேலைக்கு, நான் தான் வைக்க சொன்னேன். ஆனால் நீ அவனுக்கே துரோகம் பண்ணுவானா? நான் ஒத்துக்க மாட்டேன்பா. அவனை வச்சா உன் வேலையை எடுக்க சொல்கிறேன். கவனமாக கேட்டுங்க. நீங்க எங்க வேலையில் இருக்கீங்களோ அந்த இடத்துல உண்மையா இருக்க பாருங்க. அந்த எஜமானுக்கோ உங்களை வேலை வச்ச அதிகாரிகளுக்கோ துரோகம் பண்ணிடாதீங்க. துரோகம் பண்ணிடாதீங்க. இந்த கண்காணிப்பு வேற ஒருத்தன் போனது காரணம் என்ன? துரோகம். வைத்த எஜமானுக்கு துரோகம் பண்ணான். சௌரனே, உன்னை கர்த்தர் எங்கேயாவது ஒரு இடத்துல வேலையிலையோ எதிரையோ வச்சிருக்காருன்னா அந்த வச்சவங்க நீ துரோகம் பண்ணாதே. உன் வேலை எவனுக்கு போயிடும். வேற யாருக்க தூக்கி கொடுத்துருவாரு. நான் தான் வேலையில் வைக்க சொல்லி அந்த ஆள்கிட்ட சொன்னேன். அவன் தான் வேலை வச்சான். நீ அங்கே நீ துரோகம் பண்ணுறீங்க. இன்னைக்கு சாதாரணங்க கூட இருந்தே குழி பறிக்கிறவங்க நிறைய பேர். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல வேலையில் மேலே வச்சிருக்கிறவங்களுக்கு உண்மையாக இருக்கணும். சப்போஸ் அவங்களுக்கே துரோகம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வேலை என்னொத்தனுக்கு உழைப்பு. உங்களுக்கு வேலை கொடுத்தது யாரு? கர்த்தர். இதை எடுக்கிறது பிடுங்கி வேற ஒருத்தனுக்கு கொடுக்க முடியுமா? எப்போ பிடுங்குறாரா? துரோகம் பண்ணான். துரோகம் பண்ணிடாத. துரோகம் பண்ணிடாத. சரி. 2. மூன்றாவதாக, உனக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டு. மூன்றாவதாக வேதம் என்ன சொல்லுது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 28வது வசனம். அவனிடத்தில் இருக்கிற தாலந்தை எடுத்து 10 தாலந்துள்ளவனுக்கு கொடுங்கள். இயேசு ஒரு ஓமை சொன்னார். ஒரு எஜமான் இருக்கிறான். அந்த எஜமான் வேலைக்காரங்கிட்ட ஒருத்தங்கிட்ட 5 தாலந்து கொடுத்து, 5 தாலந்து பணம்னு இருக்கு, பணம் 5 தாலந்து கொடுத்து நீ வியாபாரம் பண்ணிக்கிடாதான்ட்டார். ஒருத்தன்ட்ட 2 தாலந்து கொடுத்து நீ வியாபாரம் பண்ணுன்றார். கொஞ்சம் கவனமாக கேட்டுங்க சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ். நீங்கள் கவனிக்கும் போது சரியாக கவனிக்கலைன்னா உள்ளே போகாது. தேவன் தந்த ஆசீர்வாதம் எங்கேயோ போயிடும். இப்போ 2 ஒருத்தன் பெரிய பணக்காரனாக தான் உங்களுக்கு நார்மலாக இருக்கும், ஒருத்தன் ஏழையாக இருக்கிறான். எல்லாமே கொடுத்தது அவர் தான். இப்போ இந்த 5 தாளந்து கொடுத்தவன் 5 தாளந்து சம்பாதிச்சு எஜமாட்ட கொடுத்துட்டான். 2 தாளந்து உள்ளவன் அவன் 2 தாளந்து சம்பாதிச்சு எஜமாட்ட கொடுத்துட்டான். சரிதானே? ஆனால் 1 தாளந்து கொடுத்தவன் அதை வாங்கி என்ன பண்ணான்? புதைச்சி வச்சுட்டான். நிலத்தில் புதைச்சி வச்சுட்டான். இப்போது எஜமா வந்து கேட்குறாரு. அவன் சொல்கிறான், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவருமாய் இருக்கிறபடினாலே நீர் தந்த பணத்தை புதைச்சி வச்சுருக்கேன் எழுந்தாங்க அப்படின்னு கொடுத்தான். கொடுத்த பணத்தை கொடுத்துட்டான். ஆனால் ஆண்டவர், எப்பா நீ வியாபாரம் தான் செய்ய முடியல, இதையாவது கொடுத்திய அப்படின்னு சொல்லல. ஏய்,
என்ன சொல்றார் பாருங்க, 26வது வசனம். அவனுடைய எஜமான் பிரதித்திரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. என்ன சொல்றாரு? எப்பா, நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர் உனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா நீ ஏன் இப்படி செஞ்ச? இதை எடுத்து யார்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாரு? 10 தாலந்து இருக்கிறவன்ட்ட கொடுக்க சொல்லிட்டார். கவனமாக கேட்டுங்க. உங்களுக்கும் தாலந்து கொடுத்துருக்கிறார். சரி வச்சுக்குவோம், பணம்னே வச்சுக்குவோம். அது எதுக்கு செலவு பண்ணுற கொடுத்தாரு? தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி செலவு பண்ணுறது கொடுத்துருக்காரு. குடும்பத்துக்கு செலவு பண்ணுங்க, தப்பு இல்லை. இப்போ கவனமாக கேட்டுங்க. இவன் தாலந்து இன்னொருத்தனுக்கு போக காரணம் என்ன? ஒரு தாலந்து உள்ளவனுக்கு எடுத்து 10 தாலந்து உள்ளவனுக்கு கொடுத்தாரா? ஏன் கொடுத்தாருன்னு சொல்லுங்க. உபயோகப்படுத்தலன்னு போடல. பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரன். இவன் பணத்தை வச்சிருக்கான், பொல்லாதவனாய் மாறிட்டான். சோம்பல்தனமா சுத்தி திரிறான். தேவன் அதுக்கு கொடுக்கலையே. அவரு தாளந்த தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி செலவிடத்தான் கொடுத்தார். ஆனா இவனோ பொல்லாதவனாய் இருந்து அந்த தாளந்த உபயோகப்படுத்த விரும்பவில்லை. அருமையான சௌரனே கேட்டுக்கோ. தேவன் உனக்கு தராத தாளந்துன்னு ஒன்றும் கிடையாது. உனக்கு தந்த தாளந்து உண்டு. அதை நீ செலவு செய்தால் இன்னொருத்தங்கிட்ட இருக்கிற தாளந்தை கூட பிடிங்க வாண்ட தந்துடுவார். ஆனால் நீ உங்ககிட்ட இருக்கிற தாளந்தை பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனாக இருந்தால் வாண்ட இருக்க தாளந்தை பிடிங்கிட்டு போயிடுவார். பிடிங்கி வேறவனுக்கு கொடுத்துட்டார். அடுத்தவனுக்கு போனது காரணம் என்ன? இவனுடைய தாளந்து அடுத்தவனுக்கு போனது காரணம் என்ன? எதுக்குங்க அடுத்தவனுக்கு போச்சு தாளந்து? பொல்லாதவன். அருமையான சௌரியே கேள். நீ பொல்லாதவளாய் இருப்பாயானால் தேவன் உனக்கு தந்த தாளந்தை புடுங்கி வேற ஒருத்தண்ட கொடுத்துருவாரு. வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாரு. தேவன் தந்த தாளந்துகளை யோசித்து பாரு. அதை ஏன் செயல்படுத்த முடியல உனக்கு? நீ பொல்லாதவன். அதனால செயல்படுத்தல. உன் தாளந்து அப்படியே இருக்கு. பார்த்தார் ஆண்டவர். பொல்லாத வாங்கிட்டு நான் தாளந்தை கொடுத்து அப்படியே இருக்கிறதுக்கு வாங்கிட்டு பிடுங்கி வேற ஒருத்தர் கொடுத்தாரு. என்ன செய்யலாம்? ஊழியம் செய்யறதுக்கு உங்களுக்கு தாளந்து கொடுத்தாரா? பல விதமான ஊழியங்கள் இருக்கு சபையில். தாளந்து கொடுத்தாரா? நீங்க ஏன் அந்த ஊழியத்தில் ஈடுபடல? பொல்லாதவன், சோம்பல், அதெல்லாம் செய்ய முடியல. அப்படியா? உன் தாளந்தை எடுத்து இன்னொருத்தர் கொடுத்துருவா, அவன் வந்துடுவான். பாவத்து நிமித்தனுடைய ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு திரளா போயிட்டு இருக்கும். ரெண்டாவது, வச்ச எஜமானுக்கோ மேலே உள்ள அதிகாரிக்கோ துரோகம் பண்றதுனால தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதம் வேற ஒருத்தனுக்கு போகுது. மூன்றாவதாக, நம்முடைய தாளந்து வேற ஒருத்தனுக்கு போகுது. ஏன் போச்சு? பொல்லாதவனாயிருந்தான், சோம்பேறியாயிருந்தான். இன்னைக்கு ஏன் ஊழியத்துக்கு வர முடியல? பிரதர் தூக்கம், பிரதர் வர முடியாது. உனக்கு கொடுத்த தாளந்து தூக்கி வேற யார்ட்டையா கொடுக்க போறாரு. தூக்கமாக முக்கியம் உனக்கு. கர்த்தர் உனக்கு ஊழியம் செய்யறதுக்கு ஒரு தாளந்தை கொடுத்தாருன்னா நீ ஊழியத்துக்கு வர மாட்டேங்கிற. கேட்டா ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னு தூங்கிட்டேன் பிரதர், தூக்கி வேற ஒருத்தண்ட கொடுத்துருவாரு. இனிமே நீ ஊழியத்துக்கே வர முடியாது. உனக்கு தந்திருக்கிற தாளந்தை ஓடி ஆடி ஊழியம் செய். மூணாவதாக, கர்த்தர் தாளந்தை வேற ஒருத்தண்ட கொடுக்கிற காரணம் என்ன? பொல்லாதவனும் சோம்பலுமாய் இருந்தபடினாலே அவனுக்கு கிடைத்த தாளந்தை வேற ஒருத்தண்ட கொடுத்தாரு. நான் உனக்கு கொடுத்தது நான் வருமளவும் பற்றி கொண்டிரு. நான் தான் கொடுத்தேன் தாளந்தை, நான் தான் கொடுத்தேன். ஆனால் வருமளவும் பற்றி கொண்டுகின்றது. ஓகே, இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 4வதாக 3வது அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. என்ன சொல்றாரு? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை, என் கிரீடத்தைன்னு சொல்லல, உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. கிரீடம் கொடுத்தது யாரு? தேவன். யாருக்கு கிரீடம் கொடுப்பாரு? யாருக்கு கிரீடம் கொடுப்பாரு? ராஜாவுக்கு கொடுப்பாரு. அப்போ உன்னை ராஜாவாக்குனது யாரு? ராஜாவாக்கி உனக்கு கிரீடம் கொடுத்துருக்கிறேன். ராஜாவுக்கு தாங்க கிரீடம் கொடுப்பாங்க. இப்ப சொல்றேன், கவனிச்சுங்க.
வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்மை அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்கி பிதாவாகிய தேவனுக்கும் தான் நம்மளை என்ன ஆக்கிட்டாரு? ராஜான கிரீடம் இருக்குமா இருக்காதா? கிரீடம் கொடுத்தது யாரு? கர்த்தர். உன் கிரீடத்தை வேற ஒருத்தன் எடுத்துடா, அப்படி ஜாக்கிரதை. நான் உன்னை ராஜாவாக்கி ரட்சித்து உன்னை ராஜாவாக்கி உனக்கு கிரீடம் கொடுத்துருக்கிறேன். ஆனால் உன் கிரீடத்தை வேற ஒருத்தன் எடுத்துடக்கூடாது. அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ ரட்சிக்கப்பட்டதுனால உனக்கு கிரீடம் வந்துச்சு. நீ ஒழுங்கா இல்லை அப்படின்னா உன் கிரீடத்தை ரட்சிப்பை காலியாக்கிட்ட உன் கிரீடத்தை தூக்கி வேற ஒருத்தன் கொடுத்து அவன் ரட்சிக்கப்பட்டுன்னு வச்சுருவேன். அவன் ரட்சிக்கப்பட்டுன்னு கொடுத்துருவேன். அதாவது நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 21வது 22வது வசனங்கள். அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நல்லா கவனிங்க. சாமுவேல் இருந்த நாள் வரைக்கும் நியாயாதிபதிகளால் அவர்கள் அரசாளப்படுகிறார்கள். நியாயாதிபதிகள் தான் அவங்கள அரசாடுறாங்க, ஜட்ஜஸ். ஆனால் சாமுவேல்கிட்ட வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு ராஜா வேணும், மற்றவங்களுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு. உடனே சாமுவேல் ஆண்டவர்கிட்ட முறையிடுறாங்க, என்ன ஆண்டவரே, என்னை தள்ளி விட்டாங்களே, இப்படி ராஜா வேணுன்றாங்களே. எப்பா, அவங்க ஒன்றை தள்ளலை, என்னைய தள்ளிட்டாங்க, ராஜா வேணுன்றாங்க. நான் உங்களுக்கு ராஜா கொடுக்குறேன்னு ஒரு ராஜா கொடுத்தாரு. அந்த ராஜா யாரு? சவுல்னு ஒரு ராஜாவை கொடுத்தாரு. கழுதையை தேடி போன அவனுக்கு ராஜயோகம் பிடிச்சது. இப்போ அவன் கிரீடன்ஸ். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்துங்க. அவனை ராஜாவாக்குனதே யார் தான்? தேவன் தான். இப்போ 21 22 வாசிங்க. 21 22. அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். ராஜாவாக 40 வருஷம் இருக்கட்டும்னு கொடுத்துட்டாரு. சரியா? இப்போ ராஜாவாக்குனது யாரு? ஆண்டவர் தான். அப்போ ராஜான கிரீடம் இருக்குமா? கிரீடம் இருக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. பின்பு அவர் அவனை தான் ஏற்படுத்தின ராஜாவாகிய சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். எங்க சவுலை தான் ராஜாவாக ஏற்படுத்தினார். அவன் தலையில் தான் கிரீடம் இருக்கணும். இப்போ அவனை தள்ளிட்டு அவன் கிரீடத்தை தூக்கி தாவீது தலையில் வைக்கிறார், அவனை ராஜாவாக்கி. சொல்லிட்டு ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். சவுலுடைய கிரீடம் எங்க போச்சு? அதை தக்க வைக்க தெரியல. நம்மளெல்லாம் ராஜாவாக்குனாரா? நமக்கு கிரீடம் உண்டு. இப்போ கிரீடத்தை தக்க வச்சிருக்கீங்களா? அதாவது ஏன் அவன் தலையில இருந்த கிரீடம் வேற ஒருத்தனும் போயிடுச்சுன்னு சொல்றேன். இந்த சவுலை ஏன் ராஜா ஸ்தானத்திலிருந்து தள்ளி தாவீதை ஏற்படுத்தினார்? சவுலை ராஜாவாக்குனது அவர் தானே. அப்படின்னு அவனை ஏன் தள்ளுனாரு? வேதம் சொல்லுது, அவனை தள்ளுனது காரணத்துக்கு நீங்க உங்களை என்னை ராஜாவாக்குனார், தள்ளி வேற ஒருத்தங்கிட்ட அந்த கிரீடத்தை கொடுத்துடக்கூடாது ஆண்டவர். கவனமாக கேட்டுக்கிட்டே வாங்க. இப்போ ஏன் அந்த சவுலை ராஜா ஸ்தானத்திலிருந்து தள்ளி அவன் கிரீடத்தை வேற ஒருத்தனை கொடுத்தார்? ஏன் வேதம் சொல்லுது, வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 13வது 14வது வசனங்கள். சாமுவேல் சவுலை பார்த்து, நல்ல கவனமா கேட்டுங்க. சாமுவேல் சவுலிடத்தில் வந்திருக்கிறான். அவனை பார்த்து என்ன சொல்றாரு? புத்தியினமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். மற்றபடி ஸ்திரப்படுத்துவார்னு அர்த்தம் என்ன? இனிமே உங்ககிட்ட ஸ்திரமா இருக்காது, போ வேற யார்ட்டே போகுது. நீ என்ன பண்ணிட்ட? புத்தியனமாய் செய்தாய். அப்படி என்னதான் பண்ணிட்டான்? புத்தியனமா கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டேன்ட்டான், வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன்ட்டான். தேவன் தான் ராஜாவாக்கி கிரீடம் கொடுத்தவர். தேவன் அவனை இப்படி நடன்னு சொல்றாரு. ஆனால் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாதனாலே
அவனை தள்ளிட்டு என்ன பண்ற? அடுத்த வசனம் படிங்க. இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. நிற்காது. நான் தான் ராஜபாவம் ஆக்குனேன். இப்பொழுது உன் ராஜபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். ஓகே, இப்ப அடுத்தவன் தாவீது ராஜாவானது காரணம் சொல்லுங்க. ஆண்டவர் சவுலை தள்ளிட்டார். ஏன் தள்ளினாரு? தேவன் சொன்ன வசனத்தை கை கொள்ளல. சவுல் தாங்க ராஜா. அவன் சட்டம் போடணும். ஆனா அவனுக்கு சட்டம் போடுறது மேல ஒருத்தர் இல்லை. அவர் சொன்னபடி தான் அவன் அரசாளணும். ஆனால் இப்போ சொல்றாரு, எப்பா உமக்கு விதித்த கட்டளையை, கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே. அதனால தான் வா என்ன பண்றாரு? ராஜா ஸ்தானத்தை வேற ஒருத்தனை கொடுக்குறாரு. அவன் எப்படிப்பட்டவன்? அவருடைய இருதயத்துக்கு அவன் இருதயத்துக்கு ஏற்றவனா கண்டார. அவன் எப்படி தான் வாழ்ந்தான்? 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 26வது வசனம். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நான் உங்க கூட வந்துட்டு ஆண்டவரை தொழுது கொள்ள வர மாட்டேன். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றார். புறக்கணித்து தள்ளினார் என்றார். ஏன் கர்த்தர் புறக்கணித்தாரு? நான் உன் கூட வர்றதில்லைன்னு ஏன் சொன்னாரு? கர்த்தருடைய வார்த்தை நீர் புறக்கணித்தீர். தேவன் உன்னை புறக்கணிச்சிட்டார். ராஜாவாக்க நம்மெல்லாம் ராஜாக்கள் தானே. அப்ப ராஜான்னா அவர் சொன்னபடி செய்யணுமா? அவர் சொன்னபடி செய்யலைன்னா நீங்களாம் அவர் சொன்னபடி தானே செய்றீங்க. உங்க கிரீடம் உங்க மேல இருக்கா? இல்லை வேற ஒருத்தரும் போயிடுச்சா? நீங்க செய்யலை, அவர் சொன்னபடி செய்யலை. எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்குது பாஸ்டர், எனக்கு இது முடியாது பாஸ்டர், அதனால என்னால் நடக்க முடியாது பாஸ்டர். சொல்லாத, சொன்னவர் கர்த்தர். சொல்ல, அவருடைய வார்த்தையின்படி நடக்கல, உன் கிரீடம் வேற ஒருத்தனை போயிடும். அப்படின்னு அர்த்தம் என்ன? உன்னை தள்ளிட்டு வேற ஒருத்தனை ராஜாவா மாத்திடுவார். இப்போ எப்படி? இப்போ அவனை ராஜாவா மாத்தினார யாரு? தாவீத. அவன் எப்படி இருந்தான்னு சொல்லுது பாருங்க. இப்போ 13ஆம் அதிகாரம் வாசிங்க. அப்போஸ்தலர் 13. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க. அவனை ராஜாவாக மாத்துறதுக்கு என் இருதயத்துக்கு அவன் ஏற்றவன்பா, இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான் என்று சொல்லி எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். என்ன சொல்றாரு? எனக்கு சித்தமானவைகளை செய்வான்னு சொல்லல, சித்தமானவைகளை எல்லாம் செய்வான். ஆனா நீ செய்ய மாட்டேன்ட்டியே, அதனால தான் அவனை தள்ளிட்டேன். அவனை ஏன் ராஜாவாக்குனான் தெரியுமா? அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். எப்படி இருதயத்துக்கு ஏற்றவன்? எனக்கு சித்தமானவர்கள் அப்படின்னா நான் வசனம் என்ன சொல்றேன் அப்படியெல்லாம் வாழுவான். அருமையான தேவ ஜனமே, சௌரனே சௌரியே, இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கு ராஜாதான். ஆனால் உன் ராஜா ஸ்தானம் வேற ஒருத்தனுக்கு போயிடாதபடிக்கு, கிரீடம் வேற ஒருத்தனுக்கு போயிடாதபடிக்கு ஆண்டவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படி வழியப்பார். தேவன் ராஜாவாகிய சவுலை தள்ளிட்டாரு. அவருடைய கட்டளையை அவன் கை கொள்ள விரும்பவில்லை. சௌரனே சௌரியே கேள், உன் கிரீடத்தை இழந்து போகாதபடிக்கு தேவன் சொன்ன கட்டளைகளை விட்டு விலகி போகாது. என்ன சொன்னாரு கேட்குறேன்னு சொல்லு, என்ன சொன்னாலும் கேட்பேன் சொல்லு. அப்படின்னா உன் கிரீடம் வேற ஒருத்தனுக்கு போகாது. இல்லைன்னா உன் கிரீடம் இன்னொருத்தனுக்கு போயிடும். அவனை ராஜாவாக்குனது யார் தான்? கர்த்தர் தான். என்ன நீ லாயக்கு இல்லை, நான் சொன்னபடி செய்ய மாட்டேங்கிறல்ல, நீ லாயக்கு இல்லைன்னு சொல்லி இன்னொருத்தனை ராஜாவாக்கி கிரீடத்தை கொடுங்க. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு சபையில் வர்றதில்லை. ஏன் தெரியுமா? தேவனை விட்டே தூரம் போயிட்டாங்க. ஏன் போயிட்டாங்க? தேவன் அவரை தள்ளிட்டார். அவன் ராஜாவா இருந்து சபைக்குள்ள இருந்தவன். ஆனா இன்றைக்கோ அவன் இல்லை. அவன் இருந்த இடத்துல வேற ஒருத்தன் வந்திருக்கான். ஏன்? அப்படிப்பட்ட வசனத்தின்படி வாழ முடியாத அவனை தேவன் தள்ளிட்டு வேற ஒருத்தனை ரட்சித்து ராஜாவாக்குனார். எப்போ நம்ம கிரீடம் வேற ஒருத்தனை போகும்? வசனத்தின்படி வாழ மாட்டேன் அப்படின்னா உன் கிரீடம் வேற ஒருத்தனுக்கு போயிடும். என்ன வசனம் சொன்னாலும் கேட்கிறேன்னு சொல்லு, கீழ்ப்படுறேன்னு சொல்லு. சவுல் தேவனுடைய கட்டளைகளை மீறினான். தாவீது என் இதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமான எல்லாம் செய்வானார். நானும் நீங்களும் வேதம் என்னத்துக்கு படிக்கிறோம்? அதன்படி செய்யறதுக்கு தான் படிக்கிறோம். ஆகையினால
வசனம் என்ன சொல்லுதோ அப்படியே வாழுவோம். நம்ம கிரீடம் நம்மக்கிட்டே இருக்கும். நான் வருமளவும் உங்களுக்குள்ளதை பற்றி கொண்டிருங்கள், கிரீடத்தை பற்றி கொண்டிருங்கள் நான் வரும் வரைக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? வசனத்தின்படியே வாழும். ஓகே. 5வதாக மத்தேயு 21வது அதிகாரம் 43வது வசனம். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன சொல்றாரு? ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒரு திராட்சை தோட்டத்து ஓனர் இருந்தான். அவன் அந்த திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விட்டுருந்தான். இந்த கனி காலம் வரும்போது, பழுத்த பழம் காலம் வரும்போது, அந்த குத்தகைக்கு எடுத்தவன் அந்த கனியை எங்கோடு கொடுக்கணும்? எஜமான்கிட்ட கொடுக்கணும். எஜமான்கிட்ட கொடுக்கணும். இப்போ காலம் வந்துச்சுது, ஆனால் இந்த எஜமானுக்கு அவன் கொடுக்கல. ஆகையினால இந்த எஜமான் என்ன பண்ணான்? சரி, நம்மகிட்ட இருக்க வேலைக்காரனை அனுப்பலான்னு சொல்லி வேலைக்காரனை அனுப்பி கனியை வாங்கிட்டு வாங்க. இவங்க அடித்து அனுப்பிச்சானுங்க. இந்த கனியை என்ன பண்ணாங்க? தங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க. கனி யாருக்கு கொடுக்கணும்? முதலாளி கொடுக்கணும். தங்களுக்கே எடுத்துக்கிட்டாங்க. அவனை அடித்து அனுப்பிச்சிட்டாங்க. இன்னொரு கூட்டத்தை அனுப்புனா அவனையும் அடித்து தங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. 3வது தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினார். குமாரனையும் கொலை செஞ்சுட்டு கனியை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ராஜா எஜமான் வந்தார். அப்போ தான் சொல்கிறார், நீங்கள் சரியாக கனி கொடுக்கல, உங்கள் தோட்டத்தை வேறு யார்ட்டையாவது நாங்கள் என்ன பண்ணிடுவேன்? கொடுத்துருவேன் அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு இப்போ சொல்கிறாரு, ஆகையால் அப்படின்னு சொல்கிறார். தேவனுடைய ராஜ்யம், நல்ல கவனமாக கேட்டுங்க. இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்க தானே, ராஜ்யத்துக்குரியவங்க தானே. இந்த ராஜ்யம் உங்கள்கிட்ட இருந்து வெளியே போயிடக்கூடாது, வேற ஒருத்தனுக்கு போயிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானசானத்திருக்கேன், நானும் போயிடுவேனே, நானும் பரலோகம் போயிடுவேனே, அது தூக்கி வேறு யார்ட்டையா கொடுத்துருந்தா எப்போ கொடுப்பாருன்னு போடுறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இப்போ கனி யாரு கொடுக்கணும்? தேவனுக்கு. ஆனால் ஏன் ராஜ்யம் அவங்களிடத்திலிருந்து நீக்கப்படுது? தேவனுக்கு கனி கொடுக்கல. அந்த கனி தோட்டம் வந்து ஆண்டவருடைய தோட்டம், ஆண்டவர்கிட்ட கனி கொடுக்கணும். ஆனால் இவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதெல்லாம் யாருக்கு அனுபவிச்சது? தாங்களே அனுபவிச்சுக்கிட்டாங்க. தோட்டம் யாருடையது? ராஜாவுடையது. கனி யாருக்கு போகணும்? ராஜாவுக்கு போகணும். ஆனால் இப்போ சௌரனே சௌரியே நல்லா கவனிச்சுக்கோ, நீ உங்ககிட்ட கர்த்தர் வேலை கொடுத்து கனியை ஆண்டவர் கொடுக்க சொல்கிறார். கனி ஆண்டவர் கொடுத்தா உனக்கு ராஜ்யம் உன்னுடையதாக இருக்கும். வேதம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு. எதற்கேற்ற ஜனங்களே? இப்போ நீங்க தேவனுக்கென்று கனி கொடுத்தால், நல்ல கவனமாக கேட்டுங்க, முடிக்க போறேன். தேவனுக்கென்று கனி கொடுத்தால் தேவனுடைய ராஜ்யம் உங்களை விட்டு நீக்கப்பட மாட்டாது. நீங்க யாருக்குன்னு கனி கொடுக்கணும்? தேவனுக்கென்று கனி கொடுக்கணும். அவங்க எதுக்கு கொடுத்தாங்க? தங்களுக்கென்று எடுத்துக்கிட்டாங்க கனியை. எஜமானுக்கு போக வேண்டிய கனியை தங்களுக்கென்று எடுத்துக்கிட்டாங்க. அதைத்தான் இயேசு சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யம், அங்கே திராட்சை தோட்டம் இருக்கும், இங்க தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ ஏன் தேவனுடைய ராஜ்யம் நீக்கப்பட்டதுன்னு சொல்லுங்க? தேவனுக்கென்று கனி கொடுக்கல. ஆனால் அந்த கனி கிடைச்சுதான் தோட்டத்தில். அதை என்ன பண்ணாங்க? தங்களுக்கு வச்சுக்கிட்டாங்க. அதான் 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 எங்க அந்த கனி, அந்த தோட்டத்தில் இருக்க கனி தேவனுக்கு வர வேண்டியது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? தங்களுக்கே எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் பார்த்தாரு, அதை பிடுங்கி வேற ஒருத்தன் கொடுக்குறேன். அருமையான சௌரனே சௌரிய கேள், இந்த தேவனுடைய ராஜ்யம் உனக்கு நீ தக்க வைக்கணும்னா என்ன செய்யணும்? தேவனுக்கு என்று கனி கொடுக்கணும். உனக்கு கனி கொடுத்தா
அந்த ராஜ்யம் வேற ஒருத்தனுக்கு போயிடும். உனக்குன்னு கனி கொடுத்த அந்த ராஜ்யம் வேற ஒருத்தனுக்கு போயிடும். அது என்னங்க கனி? அது என்ன கனி? தேவனுக்கு என்று கொடுக்குற கனி என்ன கனி? யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். இப்போ நானும் நீங்களும் தேவனுக்கு மிகுந்த கனிகளை கொடுக்கணுமா? அப்படி கொடுத்தா தேவன் மகிமைப்படுவார். அது என்னங்க கனி? வாசிப்போம். லூக்காளுன சுவிசேஷம் 11வது அதிகாரம் 23வது வசனம். என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், சரி, என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆண்டவராக இயேசு தான் சொல்றாரு, என்னோடு இராதவன் எனக்கு விரோதி. இயேசு பரிசுத்தம் உள்ள தேவகுமார். அவரோடு கூட இருக்கிறனா பாவி வந்து சேர முடியாது. பாவி தன் பாவங்களெல்லாம் விட்டு மனம் திரும்பி பாவத்தை மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோடு கூட. ஆண்டவர் சொல்றார், என்னோடு இராதவன்னாரு, என்கிட்ட வராதவன் சொல்லலை. அவரோடு இருக்கிறதுனா என்ன? ஏங்க, அவரோடு இருக்கிறதுனா அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுனா அவரோடு கூட இருப்பாங்க. சும்மா வந்துட்டு போகிறது இல்லை, அவர் கூடவே இருக்கணும். சரி, இப்போ அவர் கூட இருந்தாச்சு. அப்படி இருக்கிறவன் என்ன செய்யணுமா? இப்போ என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அப்போ எதுக்கு அவரோட இருக்க வச்சாரு? கனி கொடுக்க. அவரோடு கூட சேர்க்கணும்னா கனி கொடுக்கணும்ல. என்ன கனி கொடுப்பீங்க? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கனி கொடுக்கணும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கனி கொடுக்கணும். எத்தனை பேர் ஆதாயம் பண்ணி ஆண்டவர் கூட வந்த? ஆனால் உனக்குன்னு பாக்கெட்டில் போட்டுறாத. அந்த திராட்சை தோட்டத்து கனியை புசிச்சவங்க தங்களுக்கு தான் வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு சிலர் ரட்சிப்பு நடத்துவாங்க, தாங்க கூடவே வச்சுக்குவாங்க. தேவனுக்கு என்று நீ கனி கொடுக்கணும்னா ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண. ஓகே, இப்போ என்ன சொல்லுது? ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணினவன், ரட்சிக்கப்பட்டவன், அடுத்தவங்களை ரட்சிக்கப்பட்டவங்கள உங்க பாக்கெட்டில் வச்சிடாதீங்க. உங்கள் கூட வச்சுட்டு அந்த அண்ணன் வந்தால் தான் நான் வருவேன், அந்த அண்ணன் வரலன்னா நான் வரமாட்டேங்க சொல்லாத. அவனால தான் ரட்சிக்கப்பட்டது உண்மைன்னா நீ அவன் கூடவே இருக்கணும். இல்லை, நீ சபைக்குள்ளே இரு, நீ ஆண்டவர் இடத்துல சேரு. அதை விட்டு வாங்கூட்டையே வச்சுக்கிட்டேன்னா இந்த அண்ணன் சொன்னபடி தான் கேட்பேன், அந்த அக்கா சொன்னபடி தான் கேட்பேன். நீ அந்த ஆத்மாவை உனக்குன்னு ஆதாயப்படுத்தி வச்சுருக்க. அந்த தோட்டக்காரங்க தங்களுக்குன்னு தான் கனியாக வச்சுருந்தாங்க. இப்போ சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்க. ஒரு ஆத்மாவை ரட்சித்து சபைக்குள்ளே சேர்க்கணும். எத்தனை ஆத்மாவை சேர்த்துருக்க? உங்கள் ஆத்மாவே ஆடுதோ? நம்ம ஆத்மாவே ஆடுது இல்லை. ரட்சிக்கப்பட்டவங்களே ஆண்டோட ஒன்று சேர்க்கணும். சரி, இப்போ இயேசுக்கிட்ட சேர்த்தாச்சுங்க. இது கனி கொடுக்குறோன்னு அர்த்தம். ரட்சிக்கப்படுறவங்கள ஆண்டவரோட சேர்க்கறது கனி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஆனால் உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்காதீங்க அவங்கள. ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுறவன் யாருக்குன்னு பண்ணணும்? கத்திருக்குன்னு, நமக்குன்னு சேர்க்கக்கூடாது. நீங்கள் யார்கிட்டயா பழகுறீங்க, நல்லா பழகுறீங்க, பேசுகிறீங்க, அவங்கள ஆண்டவரை பற்றி சொல்லுவீங்களா? சொன்னால் ஓடி போயிடுவாங்கல்ல பிரதர். ஏங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட தானே சேர்க்குறீங்க. ஓடனா ஓடி போகிறான். ஆண்டவர்கிட்ட வரணும்னா ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சு வளர்க்கணும்னா வரப்போகிறான். ஜாக்கிரதை. ஆண்டவருக்கு நீங்கள் கனி கொடுக்கணும், ஆத்மா ஆதாயம் பண்ணணும். கொலோசேர், ஆத்மாவை ஆதாயம் பண்ணீங்கன்னா கனி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அவருக்கு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து, சகலவிதமான நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து. அப்போ நல்ல கிரியைகளெல்லாம் என்ன தேவனுடைய பார்வையில்? கனி. கனி. இப்போ நானும் நல்ல கிரியைகளை செய்தால் நமக்கு நல்ல அவங்க மேன்மையாக பேசணுமா, ஆண்டவர் மேன்மையாக பேசணுமா? சொல்லுங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு நற்கிரிகளை செய்யணும். நற்கிரியலாகிய கனிகள். எப்படி? ஒரு நன்மை செய்கிறீங்க, உங்கள்கிட்ட ரொம்ப நன்றி ஐயா இப்படி செஞ்சீங்க, இல்லை நான் இல்லை கத்தர் செய்ய சொன்னாருன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? கனி கத்தருக்கு மகிமை கொடுக்குறீங்க. நற்கிரியலாகிய கனிகள். இந்த நற்கிரியலாகிய கனிகளை செய்கிறதுனால என்ன நடக்குதுன்னு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. எதுக்கு நீங்க நற்கிரியை செய்யணும்? எதுக்கு நற்கிரியை செய்யணும்? நல்ல கிரியை. நல்லவனுக்கும் செய்யணும், கெட்டவனுக்கும் செய்யணும். நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும். கல்லெடுத்து அடிக்கிறவனுக்கும் கொடுக்கும், கொம்பெடுத்து அடித்தாலும் கொடுக்கும், கிளையை வெட்டினாலும் கொடுக்கும். ஏன்னா அது என்ன மரம்? அதே போல் நீங்களும் நான் நல்லவங்க தானே. நற்கிரியை செய்வதற்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டோம்ல. நற்கிரியை செய்யணுமா வேண்டாமா? நற்கிரியை செஞ்சுட்டு என்ன பண்ணுவீங்க? அவன் ஐயா ரொம்ப நன்றி ஐயா அப்படிங்கும்போது ரொம்ப பரவாயில்லப்பா போயிட்டு வாப்பா அப்படி சொல்லாத.
அப்படி சொன்னால் அந்த நற்கிரியை உனக்குன்னு செஞ்ச. புரிஞ்சுக்கோ. நற்கிரியை செய்யும்போது அவன் உன்னை புகழ்றான்னு வச்சுக்கோ, என்ன சொல்லணும்? கர்த்தருக்கு மகிமைப்பா சொல்லணும். யாராவது நல்லது செஞ்சிட்டீங்க, ஏதோ ஒருத்தவங்க என்ன பண்ணுறான், கீழே விழுந்துட்டான், தூக்கி அவனை விட்டுறீங்க, ஐயா ரொம்ப நன்றி ஐயான்னு சொன்னவொடனே அப்படின்னு சொல்லிட்டு வராதிங்க. ஆண்டவராக இயேசு உன்னை தூக்குறதுக்கு கிருபை தந்தாருப்பா, இயேசுக்கு தம்ப அப்படின்னு சொல்லு. நற்கிரிகள்னால அவர் மகிமைப்படணும். இந்த தோட்டக்காரன் என்ன பண்ணிட்டான்? கனியை அவன் வச்சுக்கிட்டான், அவருக்கு கொடுக்க வேண்டியதை இவன் வச்சுக்கிட்டான். அதனால தான் அழிச்சிட்டார். இந்த கால வேளையில் வந்திருக்கிற அருமையான தேவஜனமே, வேதம் சொல்லுது, நீ தேவனுக்கென்று கனி கொடுத்தால் தேவனுடைய ராஜ்யத்தை உன்னிலிருந்து புடுங்க மாட்டார். நீ தேவனுக்கென்று கனி கொடுக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை உன்னிலிருந்து புடுங்கி வேற ஒருத்தனை கொடுத்துருவார். நான் உதாரணமா சொல்லட்டுமா? ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி. இஸ்ரவேல் தேசத்து மக்களை குறித்து வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்கு தானே கனி கொடுக்கிறது. திராட்சை செடி தான். யாருக்கு பலன் கொடுக்கணும்? வச்ச முதலாளி கொடுக்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி. ஏன்? தனக்குத்தானே கனி கொடுக்குது. அருமையான சௌனே கேளு. ஆண்டவருக்கு நீ கனி கொடுப்பாயானால் தேவனுடைய ராஜ்யம் உன்னை விட்டு விலகாது. நீ உனக்குத்தானே பிரியமா நடந்து உனக்குத்தானே பிரியமா வாழ்வாயானால் உனக்கு அந்த ராஜ்யம் உன்னை விட்டு பிரிச்சிடும். இப்போ இந்த ராஜ்யம் உங்களை விட்டு போயிடுச்சா இல்லையான்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நான் ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிடறேன், சரியா? இந்த ராஜ்யம் உங்கள்கிட்ட இருக்குதா? என்னுடைய ராஜ்யம் உங்கள்கிட்ட இருக்குதா? இல்லை உங்கள்கிட்ட போயிடுச்சா? இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான், அவன் ரத்தாம்பரமும். அதனால ஐஸ்வர்யம் உள்ள பெரிய பணக்கார ஒருத்தன் இருந்தான், அவன் ரத்தாம்பரமும் வெளியேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். சுகபோகமாய் வாழ்ந்தான். துட்டு வச்சிருக்கிறான், வாழ்ந்துட்டு போறான். நமக்கு என்ன? சுகபோகமாய் வாழ்ந்தான். நம்ம வீட்டுக்கு முன்னால லாசர்னு ஒருத்தன் படுத்திருக்கிறான், பிச்சைக்காரன். 2 பேரும் செத்துட்டாங்க. இந்த ஐஸ்வர்யான் எங்க போனான்? பாதாளத்துக்கு போனான். இந்த தரித்திரன் எங்க போனான்? ஆபிரகாம் மடிக்கு போனான். இப்போ இந்த ஐஸ்வர்யவான் விசுவாசிதான். அவன் பாதாளத்தில் அக்னி ஜுவாலையில வேதனைப்படும் போது தூரத்திலே ஆபிரகாமையும் அவனுடைய மடியிலே லாசருவையும் கண்டு, என் தகப்பனாகிய ஆபிரகாமே, இந்த அக்னி ஜுவாலையில வேதனைப்படுறேன், லாசரு விரல் நுனியினால ஒரு சொட்டு தண்ணி கொடுங்க. ஆபிரகாம் என்ன சொன்னான்? என் மகனே. அப்படின்னு அர்த்தம் என்ன? இவன் ஒரு விசுவாசி. ஆனால் இவன் ஏன் பாதாளத்துக்கு போனான்? நான் சொல்லலைங்க. அனுதினம் ரத்தாம்பரம் உடுத்து, அனுதினமும் விலையேறப்பட்ட வஸ்திரம் தரித்து சம்பிரமமாய் சுகபோகமாக வாழ்ந்தான். இவன் வாழ வேண்டியது யாருக்காக வாழணும்? இவன் யாருக்காக ட்ரெஸ்ஸு போடுறான்? ஆடம்பரமான ட்ரெஸ்ஸு, வஸ்திரம், விலையேறப்பட்ட வஸ்திரம் ஏன் போட்டான்? தனக்கு பேர் வரணும், 4 பேர் என்னை மதிக்கணும். ஏன் ரத்தாம்பரம் உடுத்து சுத்தினா 4 பேர் என்னை பணக்காரன்னு சொல்லணும். ஏங்க, இவன் ரட்சிக்கப்பட்டவன் தானே, சம்பிரமமாக வாழ்ந்துட்டான், சுகபோகமாக வாழ்ந்துட்டான். கர்த்தர் பார்த்தாரு, உனக்கு ராஜ்யமே கிடையாதுடா, அதை பிடிங்கி வேற ஒருத்தர் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டாரு. இப்போ அவனுக்கு ராஜ்யம் கிடைச்சதா? நான் சொல்றது புரியலையா? கிடைக்கல. ஏன் கிடைக்கல? தனக்குத்தானே கனி கொடுத்தாங்க, தனக்குத்தானே கொடுத்தான். நான் நல்லா இருக்கணும், 4 பேருக்கு மத்தியில் மேன்மையாக இருக்கணும், நல்ல ட்ரெஸ்ஸை உடுக்கணும், 4 பேர் மத்தியில் ஸ்டைலாக இருக்கணும், நான் 4 பேருக்கு மத்தியில் என்ன பெருசாக நினைக்கணும். 4 பேர் ஐயா, இதுக்கு அவனை ரட்சித்தாரு. பார்வையில் உனக்கு கனி கொடுக்க பார்க்குற, எனக்கு பேர் வரணும், எனக்கு நல்ல 4 பேர் நான் மதிக்கணும், இன்னும் மேன்மைப்படுத்துறான். ஆண்டவரை மேன்மைப்படுத்துறதுக்கு தான் உன்னை வாழ வச்சாரு. தாவீது என்ன சொல்றான்? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே. அவன் எப்படி வாழ்ந்தான்? எளிமையா வாழ்ந்தான். தேவனுக்கென்று கனி கொடுக்கிற மாதிரி தன்னுடைய வாழ்க்கை வச்சு வாழ்ந்தான். அவன் ராஜ்யத்துக்கு புரியவனா போனானா? எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க. இயேசு போறாரு, பரலோகத்தின் தேவனுடைய குமாரனே அப்படின்னு சொல்லல, தாவீதின் குமாரனேன்னு சொல்ற. நம்ம தேவனுக்கென்று கனி கொடுக்கிறவளா இருப்போம். அப்படி கொடுத்தால் ராஜ்யம் நமக்காக காத்திருக்கும், ராஜ்யத்தில் போய் சேரும். நமக்குன்னு கனி கொடுத்து வாழ்ந்தால் நம்ம பேர் வரணும், ஆத்மா ஆதாயம் பண்ணக்கூடாது,
நமக்கு பேர் வரணும், 4 பேர் மதிக்கணும்னு ட்ரெஸ் போட்டாலோ வாழ்ந்தாலோ செயல்பட்டாலோ எல்லாம் காரியம் செஞ்சாலோ நம்மகிட்ட இந்த ராஜ்யத்தை பிடுங்கி யார்கிட்ட கொடுத்துருவாரு? அது மாதிரி செயல்பட்டவங்ககிட்ட கொடுத்துருவாரு. சரியா? ஆனால் அந்த தாவீது என்ன சொல்றான்? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், ஆகவே நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். தாழ்ச்சினா குறைவே வரல. அவர் என்னை புல்லுடைய இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களை நடத்துகிறார். சொன்னவன் சொல்றான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் அவரை மேய்ப்பராக வச்சு பின்னால் போகிறதுனால என் உயிருள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். யார் பின்னால் போகிறதுனால? இயேசுவுக்கு, தேவனுக்கு பின்னால் போகிறதுனால நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எனக்கு ஒரு தாழ்ச்சி இல்லை. தாழ்ச்சினா குறைவே இல்லை, நன்மையும் கிருபையும் தொடருது. சொல்லிட்டு முடிக்கிறான், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களா. அப்போ எங்கே போகிறேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறான், அந்த ராஜ்யத்துக்கு நான் போயிடுவேன். ஐயா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். உனக்குரியதை அடுத்தவன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு, உனக்குள்ளதை பற்றி. முதலாவது பணம் விஷயத்தில் பார்த்தோம். உன்னுடைய பணம் அடுத்தவங்களுக்கு போகாதபடிக்கு பற்றிக்க. தேவையில்லாமல் டாக்டர்கிட்ட அங்கங்கன்னு போகுதுன்னு எதனால போகுது? பாவத்தினால. ரெண்டாவதாக துரோகம் பண்ணுறனால. முதல்ல நம்மளை மேலே வச்ச வேலையில் வச்ச மக்களுக்கு துரோகம் பண்ணுறனால வேலை மற்றவனுக்கு போயிடும். மூணாவதாக தேவன் தந்த தாளந்து அடுத்தவனுக்கு போகும். ஏன் போகுது? பொல்லாதவனா இருந்து சோம்பலாய் வாழ்கிறால் நம்ம கிட்ட இந்த தாளந்து அடுத்தவனுக்கு போயிடும். நான்காவதாக நம்ம ராஜா, நம்ம கிரீடம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த கிரீடம் வேற ஒருத்தனுக்கு போகக்கூடாது. எப்போ போகும்? வசனத்தின்படி வாழாத பட்சத்தில் அது அடுத்தவனுக்கு போகும். வசனத்தின் வாழுகிறவனுக்கு, வசனத்தின்படியே வாழுகிறவனுக்கு அந்த கிரீடம் அப்படியே இருக்கும். அதோடு மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யம் உன்னை விட்டு போகாதபடிக்கு, அது உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதபடிக்கு தேவனுக்கு என்று சொல்லி நற்கிரிகளை செய்வாயாக, நற்கிரிகளை செய்வாயாக. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவர் எனக்கு தானே அந்த இஸ்ரவேல் என்னவா? பலனற்ற திராட்சை செடி. ஏன்? அது தனக்குத்தானே பலன் கொடுக்குது, தனக்குத்தானே பலன் கொடுக்குது. நீ உனக்குன்னு சொல்லி வாழ விரும்புறியா, இல்லை தேவனுக்குன்னு வாழ விரும்புறியா? ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு தந்த தேவனுடைய ராஜ்யத்தை நான் இழந்து போகக்கூடாது, எனக்கு தந்திருக்கிற தாளந்தை இழந்து போகக்கூடாது, எனக்கு தந்த கிரீடத்தை நான் இழந்து போகக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு தந்த நல்ல வேலையை நான் இழந்து போகக்கூடாது. ஆண்டவரே, உங்களை கெஞ்சி கேட்கிற ஆண்டவரே, என் வருமானம், எனக்கு தந்த வருமானம், நீங்கள் ஆசீர்வதித்து வந்த வருமானம், இது அடுத்தவனுக்கு போகக்கூடாது. என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எனக்கு தந்ததை நீர் வருமளவு நான் பற்றிக்கொள்ள எனக்கு நல்ல உணர்வை தாங்க. என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறக்கலாமா? முழங்கால் படியிட முடிஞ்சவங்கெல்லாம் முழங்கால் படிடுங்க பார்ப்போம். முழங்கால் படிட்டு கேளுங்க, எனக்கு எவ்வளவோ ஆசீர்வாதம் தந்திருக்கிறீங்க, அது என்னை விட்டு போகாதபடிக்கு நான் அதை தக்க வைத்து கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பா. எதுனாலும் என்னை விட்டு போகணும்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கி ஆண்டவரே எனக்கு உணர்த்தி காமிச்சிங்க. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தாவீது சொன்னானே, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிற அப்படின்னாலே நான் தாட்சி அடையன்னு சொன்னது போல, என் தேவன் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறபடினாலே, ஆண்டவரே எங்களை நடத்துகிற அப்படின்னாலே எங்களுக்கு தாழ்ச்சியே இல்லை, ஒரு குறை இல்லை. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடரச் செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில் உங்களை பின்பற்றி வருதுனால நன்மையும் கிருபையும் தொடரச் செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருக்கணும். எங்களை விட்டு தேவன் தந்த ராஜ்யம் எங்களை விட்டு போயிடக்கூடாது, அடுத்தவனுக்கு போயிடக்கூடாது. தேவன் தந்த பணம் போயிடக்கூடாது, தேவன் தந்த உத்தியோகம் போயிடக்கூடாது, தேவன் தந்த தாளந்து போயிடக்கூடாது, தேவன் தந்த கிரீடம் போயிடக்கூடாது, தேவன் எங்களுக்கு வைத்திருந்த ராஜ்யமும் போயிடக்கூடாது. எங்களை மனசார ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எங்களுக்கு தந்ததை, நீங்கள் பெற்றுக்கொண்டதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஆண்டவரே, கடைசி மட்டும் எங்களுக்கு நீர் இப்படி அற்புதமான ஆசீர்வாதத்தை தந்திருக்கீங்களே, இது எங்களை விட்டு போகாதபடிக்கு நாங்கள் இதை பற்றி கொண்டு வாழ எனக்கு எங்களுக்கு கிருபைதாங்க. ஆண்டவரே, எங்களை விட்டு போயிடக்கூடாது, எங்களை விட்டு இந்த ஆசீர்வாதம் போயிடக்கூடாதுப்பா. தேவ ராஜ்யம் எங்களை விட்டு போயிடக்கூடாது. உங்களுக்கு இன்று நற்கிரிகளை கொடுக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, உமக்கு மகிமை உண்டாக்க விரும்புகிறேன் என அர்ப்பணிக்கிறேன். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளிலும் கூட மனமகிழ்ச்சி நாளின் மத்தியான வேளையில்
நாங்கள் உம்மை ஆராதித்து உம்முடைய வார்த்தை கேட்டு உம்முடைய பந்தியிலே பங்கு வர வைத்தீர். கோடா கூடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எங்களிடத்திலே ஒப்பு கொடுத்த காரியத்தை நீங்க வரும் மட்டும் நாங்கள் பற்றி கொண்டிருக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தருவீராக. எங்கள் தேவன் தந்த ஆசீர்வாதம் ஒன்றாயிலும் எங்களை விட்டு அடுத்தவங்களுக்கு போகாதபடிக்கு பயத்தோடு நடுக்கத்தோடு எங்கள் வாழ்க்கையை காத்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களிடத்தில் ஒப்பு கொடுத்ததை கடைசி மட்டும் நாங்கள் அது மற்றவங்களுக்கு போய்விடாதபடிக்கு நாங்கள் அதை பற்றி கொண்டிருக்க எனக்கும் எங்களுக்கும் கர்த்தர் கிருபை தான். ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அன்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனைவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.